வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு அதனால் நான் வீட்டில் வந்து கம்பங்கூழ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டேன் கம்புவை. சிறுதானியத்தை சமைக்கிறப்ப கண்டிப்பாக ஊற வச்சு தான் சமைக்கணும். ஏன்னா அதில் ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்மம் வந்து அது மேலே ஒட்டியிருக்கும். அதை ஊற வச்சோம் அப்படின்னா தான் அது போகும். அதை ஊற வைக்காமல் அப்படியே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம உடம்புல வந்து அது சிறுதானியத்தால் வந்து எவ்வளோ நன்மைகளோ அதை பாதி அளவு தான் வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கும் அந்த ஃபைட்டிக் ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா. அதனால தான் சிறுதானியத்தை வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கம்பங்கூழ் குடிக்க போகிறோம் அப்படின்னா நேற்று காலையில் ஒரு 12 மணிக்கா வந்து கம்பை ஊற வச்சு நைட்டு வந்து மிக்சியில் அரைச்சி நைட்டே களி கிண்டி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அது புளிக்கிறதுக்காக. நல்லா ஊறின அந்த களியை எடுத்து காலையில் கரைச்சி அதில் வெங்காயம் தயிர் அதுக்கப்புறம் நேற்று வந்து மத்தியானம் உள்ள பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு அந்த களியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கூழ் மாதிரி கரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் கால்சியம் மெக்னீஷியம்னு நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதில் ஒரு கப்பு குடிச்சிட்டு முட்டை இல்லைனா வந்து சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா காலையில் வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தொட்டுக்க எள்ளு துவையல் தான், அதுதான் அரைச்சிருந்தேன். யுதன் குட்டிக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டு இது ஒரு 1/2 டம்ளர் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து கார்ப்ஸ் வந்து நிறையா காலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. கண்டிப்பாக வந்து இந்த வெயில் காலத்தில் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.